welcome to my channel. This is Nimita. நீங்க என்ன first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு வீடியோல ஒரு புது செட்டப்ல and ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு மேக்கப் வீடியோ பார்க்க போறோம். இந்த சம்மருக்கு மேக்கப் போட பிடிக்காது தான். ஈவன் எனக்குமே பிடிக்காது. பட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அப்படினா கண்டிப்பா மேக்கப் இல்லாம போக முடியாது. சோ இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ஸ்வெட் ப்ரூஃப் and கொஞ்சம் வந்து ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி யூசுவலா பண்றது தான் பட் ஒரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் வந்து பண்ணலாம் அப்படினா பார்க்க போறோம். and உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அப்படினாலுமே இந்த மேக்கப் லுக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. சோ எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரெப் பண்ணிடுங்க. சம்மருக்கு ஸ்கின் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்கின் கேரில் பெருசாக நிறையா ஸ்டெப்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் இந்த மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சம்மரில் நம்ம யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் ரொம்ப க்ரீமியாக ஸ்டிக்கியாக இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் இந்த சம்மருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இது டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ண ஒரு சன்ஸ்க்ரீன். எனக்கு ஆக்னே இருந்த போது ஸோ இப்போ கொஞ்சம் ஆக்னே இருக்கனால நான் இதுவே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது சன்பிளஸோட ஆக்னே லூஷன். ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக நான் மேக்கப் போடுறப்ப பெருசாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டேன். பட் சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாகவும் லோட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் எடுக்கிறத மட்டும் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஒயிட் காஸ்ட் கொடுக்காததாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒயிட் காஸ்ட் கொடுத்தது அப்படின்னா ஹோல் மேக்கப்பே காலி பண்ண மாதிரி ஆயிரும். லிப்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிக்கோங்க பிஃபோர் மேக்கப். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், அதனால இப்போ அப்ளை பண்ணி காமிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக வந்து லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் பிகாஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது இந்த கேமராவில் பார்க்கறதுக்கு. அதனால மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் திங் ப்ரைமர். ஸோ ப்ரைமருக்கு நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறது இந்த நைக்காவோட ப்ரெப் மீ அப் ஃபேஸ் ப்ரைமர். எவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து பிளர் ஆக்கிரும். உங்களுக்கு எங்கே போர்ஸ் இருக்குமோ, எனக்கு ஆக்சுவலி ஃபேஸில் இருக்க ஸ்கார்ஸ் கூட இது வந்து கம்மி பண்ணி காமிக்கும். அந்தளவுக்கு இது பிளர் அவுட்டாக ஆக்கும். ஓகே, டன். உங்களுக்கு ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்க இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து எங்கே ஆயில் செக்ரேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா T ஜோனில் இருக்கும் அண்ட் இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் இருக்கும். எனக்கு அந்த இடத்துக்கிட்ட தான் ஆயில் செக்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த இடம் ஃபுல்லுமே வந்து நான் அப்ளை பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் கன்சீலர். என்னோட கோ டு கன்சீலர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த LA Girl Pro ஹை டெஃபினிஷன் கன்சீலர். இதுதான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். இதோட ஷேட் பார்த்தோம் அப்படின்னா ஃபான். கண்டிப்பாக கன்சீலர் இல்லாமல் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாதீங்க. சிலர் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சீலர் அப்ளை பண்ணிக்குவீங்க. தட்ஸ் ஆல்சோ குட். பட் நான் வந்து எப்போதும் எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா என்னோட இந்த டார்க்னஸ் எல்லாமே ஃபுல்லாக ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபவுண்டேஷன் போடுவேன். ஆக்சுவலி எனக்கு இப்போது இந்த வீடியோ எடுக்க கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பிகாஸ் இது எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. அண்ட் மேக்கப்பும் எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கேமரா நான் இங்கே வச்சுருக்கேன், மிரர் இங்கே கீழே வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு மேக்கப் வருது, எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நான் மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்சீலரை பேட்சியாக இல்லாமல் ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஐ ஏரியா வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால நான் அதை மட்டும் ஈவன் அவுட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிப்பேன். கண்டிப்பாக ஃபவுண்டேஷனுக்கு நான் அஃபோர்டபுள் ரேஞ்சில் யூஸ் பண்ணுறது தான் இந்த மேபிளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். அண்ட் என்னோட ஷேட் பார்த்தோம் அப்படின்னா 330. நான் ஏன் பெரிய பாட்டில் வாங்குறதில்ல அப்படின்னா அது வாங்கி வச்சு எக்ஸ்பைரி வந்து நமக்கு 1 or 2 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஈஸியாக வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆயிடுது. அதனால நான் இந்த மாதிரி சின்ன டியூப் வாங்கி வச்சுக்கிறேன். இது ஓகேயாக இருக்கும் நமக்கு. நீங்கள் டெய்லி மேக்கப் போடுறீங்க அப்படின்னா பாட்டில் இஸ் ஓகே. பட் எப்பயாவது தான் போடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டியூபே வந்து போதுமாக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்கும். பட் ஆக்சிடைஸ் ஆகும். நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஸ்கின்னோட செட் ஆயிரும். பட் ஷேட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஒரு ஷேட் லைட்டராக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் 2 ஷேட்ஸ்லாம் லைட்டராக எடுத்தீங்க அப்படின்னா சீரியஸாகவே வந்து ரொம்ப பிரைட்டாக காமிக்கும். இந்த கர்வ்ஸ் அண்ட் இந்த ஃபோர்ஹெட்டோட கரெக்டாக நமக்கு ஹேர் முடிகிற இடம் அந்த இடம்லாம் வந்து கரெக்டாக கவர் பண்ணிட்டீங்கன்னா
ஃபேஸ் ஒரு கலராக தெரியாது அண்ட் ஹேர் இந்த இடம் ஒரு கலராக தெரியாது. ஓகே, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செட்டிங் பவுடர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இது கே பியூட்டியோட ஹெச்டி செட்டிங் லூஸ் பவுடர். ஆக்சுவலி ஒரு லக்ஸுரி பவுடர் என்ன ஃபீல் கொடுக்குமோ அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இந்த பவுடரில் இருக்கும். இப்போ நான் எடுக்கிறேன். அவ்வளோ ஃபைனான பார்ட்டிகல்ஸாக இருக்கும். இதில் ஒரு பார்ட்டிகல் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பவுடரியாக அந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்டரில் இருக்க ஒரு பவுடர் இது. நம்ம ஸ்கின்ல இருக்கதே தெரியாது. அப்ளை பண்ணோன்னே நமக்கு அந்த ஆயிலெல்லாம் இருந்த இடமே தெரியாது. இப்போ என்னோட நோஸில் எந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் லுக் இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை கம்ப்ளீட்டாக இப்போ வந்து எடுத்துச்சு. இப்போது நம்ம ஒரு கோட் அப்ளை பண்ணதுக்கே இந்த அளவுக்கு நமக்கு கவரேஜ் இருக்குது. ஃபேஸை வந்து ஃபுல்லாகவே மேட் ஆக்கியிருக்கோம், அழகாக கவர் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நம்ம இன்னொரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த சம்மரில் கண்டிப்பாக வேர்க்காமல் இருக்காது. அண்ட் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆயில் செக்ரேஷனும் வந்துடும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு கிளாஸி லுக் இருக்கும். இந்த மாதிரி ஆயில் அதிகமாக வர வேண்டாம், ஸ்வெட் ஆனாலும் எனக்கு மேக்கப் களைய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரிக் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 சிம்பிள் தான், பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் சேவியர் ஒன். ஆல்ரெடி நம்ம பவுடர் வந்து செட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு மேலே ஒரு ஃபினிஷிங் ஸ்ப்ரே வந்து எடுத்துக்கோங்க, செட்டிங் ஸ்ப்ரே. இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ண அப்புறமா நம்மளோட பியூட்டி பிளெண்டர் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி ஈவனாக இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து அந்த வெட்னஸ் இருக்கப்பயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செட்டிங் பவுடர் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்கப் அழகாக நின்றுக்கும். உங்களுக்கு டே ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலுமே டே ஃபுல்லாகவே இருக்கும். இந்த சம்மரில் மேக்கப்பை ஃபஸ்ட்டு லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும், காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் நமக்கு அந்த ட்ரிக்ஸ் தெரியணும். எனக்கு இந்த செட்டப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு ஃபர்ஸ்ட் டைமே என்னால் அதை பிக் பண்ணிக்க முடியல. ஸோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் தடுமாறி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி என்னோட ஐப்ரோஸ் நான் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் ஒரு ஷேப் வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈவனாக இருக்கும். ஐஷேடோக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த நைக்காவோட குவாட் இன் ஒன் ஐஷேடோ பேலட். என்னோட ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இதுலேயே வந்து ஷேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த பேலட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷேட் தான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நான் லிட் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லிட் ஃபுல்லாகவே வந்து ஈவனாக கொடுத்துக்கிறேன். இது ஒரு நியூ ஷேட். ஐலைட் டார்க்காக இருந்தது. இப்போ அப்ளை பண்ண அப்புறமா பார்த்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த இடம் எனக்கு டார்க்காக இருக்கனால இந்த இடத்துக்கிட்டே கொடுத்துக்கிறேன். ஒரு ஷிம்மர் ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேட் தான் இந்த பேலட்லேயே இருக்குது. இதையும் லிட் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். சம்மரில் ஆக்சுவலி யாருக்குமே ஹெவியாக மேக்கப் போட பிடிக்காது. அண்ட் இந்த ஐ மேக்குமே ரொம்ப சட்டிலாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ரொம்ப சங்கியாக இருக்க மாதிரி அதிகமாக கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியும் அப்படி போடுறது வந்து பிடிக்காது. ஆப்வியஸாக பார்க்குறவங்களும் கொஞ்சம் வியாடாக பார்ப்பாங்க. கீழே இருக்க இந்த வாட்டர் லைன் கிட்ட கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன ஷேட் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்ல நியூட் ஷேட், அதை கொடுக்குறேன். நவ் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஐலைனர். ஸோ இது ஏன் கஷ்டம்னா இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் போட்டது கூட எனக்கு கஷ்டமாக தெரியல. இட்ஸ் ஃப்ரம் கலர் எசன்ஸ் பிராண்ட். ஒரு கையில் மிரர் வச்சுக்கிட்டு ஒரு கையில் எப்படி போட போகிறேன்னு தெரியல, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எப்போதும் இந்த மாதிரி மிட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
சேர்ந்து ஒரு லைன் கொடுத்துடுறேன். இப்போ இங்க இது ஷேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கிறேன். ஓகே நான் இப்போ ஏதோ போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஒரு கையில் மிரர் பிடிச்சிட்டு ஒரு கையில் போடுறது சத்தியமாக எனக்கு வராது. இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஐலைனர் நல்லா தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐலைனர் டன். இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணுற இந்த லுக் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த சம்மர் டைமில் எந்த மாதிரி வந்து கிளம்புவோமோ அந்த மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு காஜல் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஆப்ஷன். நான் யூஸ் பண்ணுறது வந்து மேப்ளின்லேருந்து இந்த கொலோசல் காஜல். எனக்கு காலேஜ் டேஸ்லலாம் நல்லா திக்காக போட்டுக்குவோம். எனக்கு அந்தளவுக்கு காஜல் பிடிக்கும். ஐலைனர் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ காஜல் யூஸ் பண்ணுறதே ரொம்ப ரேராக இருக்குது. பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அழகா கர்ல் ஆயிடும். கொஞ்சம் அந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். பிரைட்டான ஷேட்ஸ் யூஸ் பண்ணி சீரியஸாக ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வெளியில் போனாலும் நியூட் ஷேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். அதனாலே இன்னைக்கு நான் வந்து பிரைட்டான ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். இது ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி மேட் லிப் கலர் அண்ட் இதோட ஷேட் இதில் மென்ஷன் பண்ணலை. அந்த வெளியில் இந்த பாக்ஸில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி போட்டிருந்தேன் இந்த லிப்ஸ்டிக்கையும் நான் தொடச்சிடுறேன். இப்போ பார்க்க ரொம்ப பிரைட்டாக இருக்கும். பட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து கொஞ்சம் அது ட்ரை ஆன அப்புறமா ஒன்றும் பெருசாக தெரியாது. அண்ட் ட்ரெஸ் கலர் நான் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டராக போட்டிருக்கனால லிப் ஷேட் வந்து பிரைட்டராக யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப பிரைட்டாக போட்டுட்டு லிப் ஷேடும் பிரைட்டாக போடாதீங்க, அது கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும். மேக்கப் இதோட அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். கான்டோர் ப்ளஷ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். அண்ட் இதுக்கு மேலே கூட நீங்கள் ஒன்ஸ் வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு மேக்கப்பையும் செட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து பவுடர் செட் பண்ணுறப்பே பண்ணனால இப்போ வந்து நான் செட் பண்ணலை. ரொம்ப லோட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் செட் பண்ணல. இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே மேக்கப் லாங் லாஸ்டிங்காக ஸ்வெட் ப்ரூஃபாக ஆயில் ப்ரூஃபாக சூப்பராக வந்து டே ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனல் லுக். ஆக்சுவலி மேக்கப் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த இயரிங் அண்ட் ஒரு ஸ்டோன் பிந்தி இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மேக்கப் அவ்வளோ அழகாக காமிக்குது. இது வந்து நம்ம மேக்கப் லுக்காக பண்ணல, ஒரு சம்மர் மேக்கப் வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், எப்படி நம்மளோட மேக்கப் ஸ்வெட் ப்ரூஃபாக ஆயில் ப்ரூஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த மேக்கப். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து இந்த சம்மருக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்கப் போட்டுட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை விட சிம்பிளாக எந்த ட்ரிக்குமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மேக்கப்பும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.